Hey guys, welcome to Vijay Arts and Creatives. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Zardosi எப்படி ஈக்குவலா கரெக்ட்டா கட் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and subscribe பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நமக்கு தேவை என்னன்னா Zardosi and கட்டர். நான் வந்து கட்டர் எடுத்திருக்கேன். நீங்கள் சிசர் ஆர் கட்டர் எனிதிங் எல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த கட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த ஜர்தோசியில் வந்து நான் நைஸ் கோடு தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு ஜர்தோசி எடுத்து நான் காட்டுறேன். ஜர்தோசி வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து ஒரு விதமான ஸ்ப்ரிங்கு தான். இதிலே ஸ்ப்ரிங் ஜர்தோசின்னு சொல்லிட்டு இன்னொன்று இருக்குது. அது ரொம்ப பெருசாக தெரியும். ஸ்ப்ரிங்கு கொஞ்சம் பெருசாக, இது வந்து நைஸாக இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் வந்து நைஸ் கோடுன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இது வந்து நீங்கள் ரொம்ப மென்மையாக தான் ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப இழுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப இழுத்துரும். நீங்கள் லைட்டாக இழுத்துட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜர்தோசி ஒர்க் போடும்போது அது உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஆல்ரெடி அந்த ஸ்ப்ரிங் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருக்கும். அது ரெடி பண்ணதோடு அப்படியே நம்மளுக்கு பேக் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் இழுத்து விட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வர டிசைன் வந்து உங்களுக்கு போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வீடியோவில் காட்டியிருக்கேன். லேசாக இழுக்காமல் இப்போ வேகமாக இழுத்துட்டோம் அப்படின்னா, ரொம்ப இழுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் போகும். ஸோ நீங்கள் வந்து ஜர்தோசி ஹேண்டில் பண்ணும்போது மட்டும் மென்மையாக லைட்டாக, நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக இழுத்துக்கணும். அதுக்கப்புறம் இது எப்படி கட் பண்ணலாம் சொல்லிட்டு நான் காட்ட போகிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு 4-5 லைன் தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு டிசைனுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் கொத்தாக நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஒரு பஞ்சாக நீங்கள் எடுத்து நீங்கள் சேமாக கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டான சேம் ஷேப்லேயே கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள். நான் ஒரே எடுத்து சேம் ஷேப்பாகவே நான் கட் பண்ணியிருப்பேன். பாருங்களேன், இப்படி நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த சைஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு இலை டிசைனோ இல்லை ஒரு பூ டிசைனோ அதுக்கு தகுந்தாப்பில் தான் நம்ம ஜர்தோசி நம்ம கட் பண்ணுற மாதிரி வரும். ஒன்றா நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சைஸ் வேரி ஆகும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பஞ்சாக வச்சு கொஞ்சம் கொத்தாக வச்சு நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான சேம் ஈக்குவல் சைஸில் கிடைக்கும். இப்போ பாருங்களேன், நான் வந்து கரெக்டாக பஞ்சாக வச்சு நான் கட் பண்ணதுனால பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஈக்குவலாக எனக்கு கிடச்சிருக்கு. இப்படி ஈக்குவலாக அவங்களுக்கு கிடைக்கும். இதுக்காக தான் நம்ம இப்படி வந்து கட் பண்ண யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது, ஜர்தோசி ஹேண்டில் பண்ணுறதுக்கு நீடில் வந்து நீங்கள் வந்து த்ரெட் நீடில் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் நீங்கள் ஜர்தோசி உள்ளே போகவே போகாது. ஸோ அதை அவங்களால யூஸ் பண்ண முடியாது. த்ரெட் நீடில் வந்து ஒன்லி த்ரெட் யூஸ் மட்டும்தான். இது பார்த்திங்கன்னா பீட் லோடிங் நீடில் பார்த்திங்களா, இது ஒன்று தான் ஜர்தோசி போட உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பீட்ஸ் வந்து லோட் பண்ணும் போது உங்களுக்கு ஈஸியாக லோட் பண்ணி நீங்கள் போடும்போது உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக வருது, அதே மாதிரி தான் இந்த நீடில் வந்து நீங்கள் ஜர்தோசியை லோட் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கு ஈஸியாக சீக்கிரமாகவும் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவும் வரும். அதுவும் இல்லாமல் இந்த நீடில் தான் அவங்களால போடவும் முடியும். ஸோ நீங்கள் வந்து இந்த நீடில் யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.